வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். பிப்ரவரி 15, 2024 இந்திய வரலாறிலேயே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள். நரேந்திர மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேதியில சுப்ரீம் கோர்ட் மூலமாக சந்தித்து இருக்கிறார்கள். நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம், கருப்பு பணத்தை நாங்க பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல ஒளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு திட்டம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னா எவ்வளவு ஒரு முக்கியமான தீர்ப்பாக அது இருக்கும், எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமாக அது அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்பு இந்த மாதிரி வரும் அப்படின்றது பாஜக எதிர்பார்த்திருந்தாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு பெரிய சம்மட்டி அடியாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பாஜக கடந்த 6 ஆண்டுகளாக பலன் அடைந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பாஜகவுக்கு இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த திட்டத்தை அடியோட ரத்து செய்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ்க்கெலாம் எந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமோ அல்லது அரசாங்க விளம்பரமோ தனியார் விளம்பரமோ நம்பி இல்லை. நாங்கள் முழுக்க உங்களை நம்பி இருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை நான் நினைவுபடுத்துவது, நீங்கள் நியூஸ் மினிட்டுடைய சப்ஸ்கிரைபராக மாற வேண்டும், நாம் பண்ணக்கூடிய இந்த வேலையை தொடர வேண்டும் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் அதை நாங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால் நியூஸ் மினிட்டுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் மாற வேண்டும், இண்டிபெண்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது. எதற்காக அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்லாம் ரொம்ப கிளீனாக இருக்கணும், அதில் கருப்பு பணம் இருக்கக்கூடாது, வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமை அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி படிக்கும் போதே, அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாடாளுமன்றத்தில் படிக்கும் போதே அவர் டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். ஆனால் முழுக்க இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்றது அந்த டிரான்ஸ்பரன்சிக்கும் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நபர் ஃபண்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ காசு கொடுக்குறாரு, யார் அவர், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் எந்த ரெக்கார்ட்லையும் இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் கிட்டே இருக்காது. தேர்தலை நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்கிட்டே அந்த ரெக்கார்ட்லாம் இருக்காது. அரசாங்கத்துக்கு தெரியும், அதே போல் எஸ்பிஐ பேங்க்கு தெரியும். எஸ்பிஐ பேங்க் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்கீம் முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு திட்டமாகவே இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அரசாங்கம் இது மிகவும் சிறப்பான ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலமாக அனைத்து கட்சிகளும் பயனடையலாம் அப்படின்லாம் பயங்கரமாக அவங்க கருப்பு பணத்தெல்லாம் நாங்கள் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே வசூல் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இந்த ஸ்கீம் குறித்து வெளிப்படையாக எங்கேயுமே பெரிய அளவுக்கு விவாதம் நடக்கலை. நாமளே ஒரு 2-3 ஷோ பண்ணியிருக்கோம், ஸ்டோரிஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீம் குறித்து ரிப்போர்ட் பண்ணாங்க. இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது, இதில் வெளிப்படைத்தன்மையே இல்லை, யார் பணம் கொடுக்குறாங்க, கோடியாக ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் மட்டும் போகிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எந்த கம்பெனி கொடுக்குது, அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன போகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருவதற்கு என்ன காரணம், அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா ஒரு சில நபர்கள் எடுத்த போராட்டம், ஜனநாயகத்துக்காக முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் தான். அதனுடைய விளைவு தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் 78 வயதுடைய கமாண்டர் லோகேஷ் பத்ரா. அவர் ஒரு எக்ஸ் வார் வெட்டரன். 1971 இந்தியா பங்களாதேஷ் வார் நடந்துச்சு இல்லையா, அந்த வாரில் நேவியில் இருந்த ஒரு வார் வெட்டரன் அவர். இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே 2017ஆம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே இவர் அது குறித்து டேட்டாஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு.
ஆர்டிஐ அப்படின்றது ஒரு பெரிய போராட்டம். நீங்கள் ஒரு தகவலை கேட்பீங்க, ஆனால் அந்த தகவலை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் விடாமல் 2017லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் எடுத்த டேட்டா தான் வந்து எத்தனை கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் போயிருக்கிறது, எஸ்பிஐ பேங்க்லேருந்து எவ்வளவு எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ பாண்ட்ஸை வந்து என்கேஷ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிரான்ச்சில் வந்து என்கேஷ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிரான்ச்சில் அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற பல்வேறு தரவுகளை ஒவ்வொரு நாளும் வந்து அவர் ஆர்டிஐ போட்டு வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இவங்க வந்து இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு விதமான கேம்பெயின்ஸ், பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஸ்கீமுக்கு எதிராக பல்வேறு தரவுகளை பார்லிமெண்ட்டில் வந்து குவெரிஸு, பார்லிமெண்ட்டில் வந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஆர்டிஐ போட்டு இந்த மாதிரி பல்வேறு தரவுகளை சேகரித்து அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் வந்து டாக்டர் ஜெயா டாக்கூர் அப்படின்ற ஒரு காங்கிரஸ் தலைவர், அப்புறம் சப்னந்தன் பிஸ்வால், அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஆரம்பத்திலேருந்தே எடுத்துச்சு. அந்த கட்சி வந்து சிபிஐஎம். இவர்கள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் பண்ணி ஒவ்வொரு முறையும் இந்த கேஸ் வரும்போது இதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு நடந்து அதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இதில் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணவர் வந்து பிரசாந்த் பூஷன் மற்றும் கபில் சிபல். இவங்க 2 பேர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸுக்கு பிறகுதான், இவர்களுடைய முயற்சிக்கு பிறகுதான் இந்த ஸ்கீமை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலேயே வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. காரணம் என்னன்னா, அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பிரஜைக்கு எந்த கட்சிக்கு யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த விவரம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு கம்பெனி ஒரு 100 கோடி ரூபா ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் தனியாக கொடுக்கப்படுகிறது. இது 2க்கும் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் மூலமாக இவங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியும். அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னா இது லஞ்சமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ஆனால் இது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அத்தனை விஷயங்களையும் வந்து இதில் மறைத்து இருக்கிறார்கள். இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக பாஜக பயனடைந்திருக்கு. பாஜகவோட மற்ற எந்த கட்சிகள்லாம் பயனடைஞ்சிருக்காங்க? வெறும் பாஜக மட்டும் பயனடையுது அப்படின்னு சொல்றீங்க. இங்க வந்து பல கட்சிகள் பயனடைந்திருக்காங்க அப்படின்னா அந்த விவரங்களையும் வந்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ 2017ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2023 வரைக்கும் பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா 6570 கோடி ரூபாய் பணம் போயிருக்கிறது. ஒட்டுமொத்த எலக்டோரல் பாண்ட் சேல் இருக்கு இல்லையா, அதில் 54% பணம் அப்படின்றது பாஜகவுக்கு போயிருக்கிறது. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9% போயிருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 1123 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு. அடுத்தது வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 1092 கோடி ரூபாய் போயிருக்கிறது. அதுக்கப்புறம் மாநில கட்சிகளான டிஆர்எஸ், இப்போ பிஆர்எஸ் அப்படின்னு அந்த கட்சிக்கு பெயர் மாற்றிருக்காங்க. அந்த கட்சிக்கு வந்து உங்களுக்கு 912 கோடி ரூபாயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் கூடிய பிஜு ஜனதா தள் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சிக்கு ரூபாய் 774 கோடி ரூபாய் போயிருக்கு. திமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு 616 கோடி ரூபாய். அதே போல் YSRCP ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி 381 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியான டிடிபிக்கு வந்து 146 கோடி ரூபாய். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 84 கோடி ரூபாய் பணம் போயிருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். வெளியே தெரியாத இந்த ஸ்கீம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுதான் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் கையில் மோடி அரசாங்கத்தின் ரகசியம் அப்படின்னு பண்ணேன். இப்போ அந்த ரகசியத்தை வெளியிட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இந்த தீர்ப்பு ஒரு பக்கம் அரசாங்கத்தை உலுக்கி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கார்ப்பரேட் உலகம் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னா,
இந்த பணம் எங்கேருந்து போகுது, யார் கொடுத்துருக்காங்க, எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க, எந்த கார்ப்பரேட் கொடுத்துருக்காங்க, எந்த முதலாளி கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது எழும். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டே அவ்வளோ கிடையாது. ஆனால் அவன் 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபா எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குள்ளாகுமா இல்லையா? அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத 2 தரப்பும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவ்வளோ ஈஸியா இந்த டேட்டாவை வெளியிடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது கார்ப்பரேட் உலகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு என்னன்னா, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கும் பணம் குடுத்திருப்பாங்க. எதிர்க்கட்சிகளுக்கும் வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளுக்கும் பணம் குடுத்திருப்பாங்க. அப்போ இந்த எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் இவங்க ரகசியமாக பணம் குடுத்ததெல்லாம் வெளிய வந்துற போதோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் இருக்கிறது. ஏன்னா, ஆளுங்கட்சியை எதிர்த்துட்டு நீங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கும் சைட்ல இருந்து நீங்க வந்து பணம் குடுத்திருக்கீங்க. எலக்ஷனுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, பின்னாடி இடியோ அல்லது இன்கம் டாக்ஸோ அந்த காசுக்கெல்லாம் வந்து கணக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இப்ப அதுக்கெல்லாம் வந்து எப்படி பதில் சொல்றது? இதெல்லாம் வந்து பெரிய தலைவலியாக மாறுகிறது அப்படின்னும்போது, இந்த கார்ப்பரேட் உலகத்திலிருந்து ஒரு பெரிய அழுத்தம் என்பது அரசாங்கத்துக்கு வரும். இந்த டேட்டாவ வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் நடக்கும். பட் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு ரொம்ப கிளியரா இருக்கு. எஸ்பிஐ இந்த டேட்டாவ எலெக்ஷன் கமிஷன்ட்ட குடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் இத மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அத வெளியிடணும். அந்த டேட்டா வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எந்த பெரிய செல்வந்தர்கள், எந்த பெரிய கம்பெனிஸ் எவ்வளவு பணத்த எந்த கட்சிக்கு குடுத்திருக்காங்க. அதன் மூலமாக அந்த கம்பெனிஸ் எந்தெந்த வகையில பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சும்மா ஒரு 100 கோடி ரூபாய் குடுக்குறீங்கன்னா, அப்படிலாம் தானமாலாம் யாரும் குடுக்க மாட்டாங்க. தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னுவாங்க. நீங்க தானமா பணம் குடுத்துலாம் வந்து இந்த கார்ப்பரேட் உலகம் அப்படி செயல்படுவதில்லை. ஸோ இப்போ இந்த பணம் குடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகள் அப்படின்றது எழும். அதுதான் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்தை ஆட்டி படைக்கிறது. அரசாங்கமும் ஆடிப் போயிருக்கிறது. கார்ப்பரேட் உலகமும் ஆடிப் போயிருக்கிறது. ஸோ வருகின்ற நாட்கள்ல அந்த டேட்டா வெளிய வந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதுல ஊழல் நடந்திருக்கா? எப்படி நடந்திருக்கு? இந்த ஊழல் மூலமாக யார் பயனடைந்திருக்கிறார்கள்? எப்படியெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள்? அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும் அந்த டேட்டாவில் தான் அடங்கி இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.